கடை வச்சுருக்காரு பேரு. 3 நாளா காஃபி பவுடர் கேக்குறேன். எனக்கு குடிச்ச காஃபி பவுடர் இல்லன்ற. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கதை. என்னங்க காஃபி பவுடர் கேட்டனே வந்திருக்கா? வரலையே இன்னும். அது போய் சொல்லாதீங்க. வரல, ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் 1 வாரம் வரதுக்கு. அப்படியா? ஆமா. சரி சொல்லு மணி. குழந்தைங்களுக்கு குட்டே பிஸ்கெட்டும் வேற ஏதோ ஒன்று சொல்லி இந்த மறந்துட்டேன். 2 பிஸ்கெட்டா வந்துடுச்சா ஆர்டர்? இருக்கு, அது இருக்கு, தான் இருக்கு. கொடுங்க 2 வந்துச்சா? குழந்தைங்க ஐட்டெல்லாம் வாங்கிட்டீங்க. நான் கேட்ட காஃபி பவுடர் வாங்கல. இல்ல வாங்கலையே, வரலையே. இதுக்கு மேல கடைக்குள்ள போனாதான் சரிப்படுவாங்க. என்ன மணி? ஐயோ உள்ள வரானா? என்ன எடுக்க போறது இல்லையே. தள்ளுங்க, காஃபி பவுடர் வந்திருக்கா இல்லையா நான் செக் பண்ணிட்டு போறேன். சரியா? பாரு. நேடுது காப்பி போட்டுறான். அது தெரியல எப்போ வந்ததுன்ட்டு. அண்ணன் தான் கேட்கணும் எப்போ வாங்க தெரியல. பாப்பா உலகமாக நடிப்படா சாமி. சின்னாலே வீட்டுக்கு தர மனசு வர மாட்டேதுல. கடையில் இருக்கிற பொருள் எல்லாம் வியாபாரத்துக்குனே ஒதுக்கி வச்சிடறாங்கல்ல. எங்க கடையில தான் அப்படி நடக்குதா இல்ல கடை வச்சுக்கிற எல்லாரும் வீட்லயும் அப்படி நடக்குதா? எனக்கு சொல்லுங்க.